ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். முடிவு எடுக்க முடியாமல் திணறும் என் பிள்ளையோடு பேசுவதற்காகவே உன் சாயப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். மிகப்பெரிய மங்கள செய்தி நாளையே உன்னை தேடி வரும். எப்பொழுதுமே என்னை முழுவதுமாக சார்ந்து இரு. உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்த விஷயத்தை மிக சுலபமாக நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாயிபாபா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடே இரு. உன் மனவேதனை, கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதைதான் பின்னாளில் விருட்சமாக வளர்ந்து நிற்கும். அதைப்போல் உன்னை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் மத்தியில் எழுந்து வந்து வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பாடமாகவே இருக்கும். அவர்கள் கண் பார்க்க நீ வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாகவும் இருக்கும். எனவே ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயித்து காட்டலாம். நீ பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் உன்னிடம் இருக்கும் பாரம் அனைத்தையும் இறக்கிவிட்டு பறக்க துவங்கு. அப்பொழுதுதான் எந்த பாரமும் இல்லாமல், எந்த சுமையும் இல்லாமல் உன்னால் வெகு தூரம் பறக்க முடியும். நீ லட்சியத்தை அடையும் வரை உன்னால் போராடவும் முடியும். உன் லட்சியத்தை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு, பறந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் 8 திசைகளிலிருந்தும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு முன்பாக ஒரு பாதுகாவலனாகவும் உனக்கு பின்பாக ஒரு வழிகாட்டியாகவும் நானே இருந்து அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருக்கிறேன். குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடோடி வரும் தாயைப் போல என் பிள்ளைகளின் மனவேதனை, மனக்குமுறல்கள், கஷ்டத்தை போக்க நானும் அடுத்த நொடியே ஓடோடி வந்து அவர்கள் முன்பாக நிற்பேன். சாயி என்று ஒரு முறை சொன்னாலே போதும், அடுத்த நொடியே அவர்கள் முன் வந்து நின்று அவர்கள் கண்ணீரை துடைப்பேன். அது ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அடுத்த நொடியே அவர்கள் முன் நான் தோன்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும் நேரம் இது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறும் காலமும் இதுதான். நடக்குமா நடக்காதா என்று நீ யோசித்த விஷயத்தை நான் நடத்தி வைக்க இதோ உன் இல்லம் தேடி புறப்பட்டு விட்டேன். இனி உனக்கு எந்த கவலையுமே வேண்டாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ வாழப்போகும் அந்த நிம்மதியான வாழ்க்கையையும், சந்தோஷமான வாழ்க்கையையும், மனநிறைவோடு நீ வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். முடிவு எடுக்க முடியாமல் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழம்பி இருக்கும் உன்னோடு நான் மிக தெளிவாக முடிவு எடுப்பது எப்படி என்பதை உன் மனதால் சிந்திக்க செய்வதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் யாரிடமும் நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டுமே யாரிடமும் நிலையாக இருந்துவிடவும் முடியாது. இன்பம் வந்துவிட்டால் பின் துன்பம் வரத்தான் செய்யும், துன்பம் வந்தால் பின் இன்பம் வரத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. துன்பம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதேபோல் இன்பம் சூழ்ந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதி மட்டுமே இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் இல்லாமல் ஒரே மனதாக நேர்மறை சிந்தனையாக எது வந்தாலும் நான் ஜெயிப்பேன், எனக்கு உறுதுணையாக என் சாயிபாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே, நல்ல எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொண்டே நீ இருந்தால்
நிச்சயமாக நீ எடுக்கும் முடிவு மிக பிரகாசமாக முடிவாகவே இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கிவிடாதே. உன் வாழ்க்கையில் நீ அப்படி முன்னேறுவதை பார்ப்பதற்காகவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன். சுயநலமில்லாத இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ ஏது சொல்வார்களோ என்று நினைத்து உன்னுடைய வழியையும் நீ மாற்றிக்கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு இதுதான் சரி என்று உனக்கு சரியாக தென்படுகிறதோ அந்த வழியில் உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டே இரு. வெற்றிகரமாக நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைவாய். நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ செல்லும் பாதையில் முட்கள் நிறைந்திருந்தால் அதை மலர்பாதையாக மாற்றியமைக்கும் வேலை என்னுடையது. உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும், என்ன கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய், என்ன செய்தால் உன் மனமகிரும் என்று நான் அனைத்தையும் சிந்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? இனி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். கேட்டது எல்லாமே கிடைக்கும். விரும்பியது நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே உனக்கு சுபமாகவே நடக்கும். மற்றவர்கள் மட்டும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே, நாம் மட்டும் வேதனையோடு இருக்கிறோமே என்று மட்டும் நினைத்து விடாதே. மற்றவர்கள் இன்று சந்தோஷப்பட்டால் அவர்களுக்கான கஷ்டகாலம் வரும். கஷ்டப்படுபவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் நேரமும் வரும். சந்தோஷம், இன்பம், கஷ்டம், துக்கம், போராட்டம், சோதனை என்று எல்லார் வாழ்விலும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, தன்னம்பிக்கையோடு எதிர்த்து வரும் எல்லா தடைகளையும் யார் ஒருவர் தகர்த்து எறிந்துவிட்டு வீரநடை போடுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை சந்திக்கலாம். உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை மனம் புண்பகும்படி பேச வேண்டும் என்று நினைத்து விடாதே. பழிவாங்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழவே கூடாது. அவர்களுக்கு தக்க சமயத்தில், தகுந்த நேரத்தில் நான் எப்படி பதிலடி கொடுக்க வேண்டுமோ அதை காலம் மூலமாக நான் அவர்களுக்கு பதிலை தருவேன். என்னுடைய ஆட்டம் அப்பொழுதுதான் ஆரம்பமாகும். அதுவரை பொறுமையாக இரு. உன்னை காயப்படுத்துபவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்காதே. மறந்தும் கூட மற்றவர்களை காயப்படுத்த எண்ணாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தனை செய்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைவாய். உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு யாராக காரணமாக வேணுமானாலும் இருந்து போகட்டும். அதை பற்றி இப்பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உனக்கு பிரச்சனை தருபவர்களை பார்த்து கொள்வதுதான் இந்த சாயியின் வேலை. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பார்த்து கொள்வது எப்படி இந்த சாயியின் பொறுப்போ, அதே போல உன்னை வேதனைப்படுத்துபவர்கள், உன்னை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்களை பார்த்து கொள்வதும் உன் சாயியின் பொறுப்புதான். ஆனால் உன் மன வேதனை, உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. நீ மனதில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம்.
உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்திக் கொள்வதற்கு சமம். தாழ்த்திக் கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அமோகமான வெற்றி உன்னை தேடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். நீண்ட காலமாக பல பிரச்சனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலும் தீர்க்கவே முடியாத, நிமிரவே முடியாத ஒரு பிரச்சனை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த பிரச்சனை, என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் சாயிநாதரே? நான் அதிலிருந்து மீண்டு வந்து நிம்மதியான வாழ்வை எப்பொழுதுதான் வாழப்போகிறேன் சாயிநாதரே என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. தைரியமாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை
நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகு நேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். நான் அதை மாற்றியமைப்பேன் உனக்காகவே. நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே முடியும் நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் நீ உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காக வரும். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. சத்திய வாக்கு, சத்திய பிரமாணம், பலிக்கப் போகும் வார்த்தைகளே. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி நிற்காதே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எனவே குழந்தையே, உனக்கு காட்டத் தெரிந்த எனக்கு அதை நிறைவேற்ற வழியும் எனக்கு தெரியும். எப்பொழுது அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். அதற்கான நேரமும் காலமும் வழியும் விரைவாக பிறக்கும். கலங்காமல் இரு எப்பொழுதும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழத் துவங்கும். எதற்கெடுத்தாலும் உடனே சரிந்து உட்கார்ந்திராமல், அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் அடுத்த அடி எப்படி வைப்பேன் என்று கூட தெரியவில்லை என்று எதிர்மறை சிந்தனைகளை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது தான் என் வாழ்வில் நடக்கும் என்று உறுதியாக நம்பு. நான் இருக்கிறேன் குழந்தையே உனக்கு. என்னை பூக்களால் தினம் தினம் அர்ச்சனை செய்யும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். நான் உன்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டுவிட்டு பாதியிலேயே வந்து விடுவேன் என்று நினைக்கிறாய்? உனக்கு எல்லாமே காலதாமதம் ஆகிறதே என்று வருந்துகிறாயா? உன் கர்ம வினைகளை தான் நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் காலதாமதமாகிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. உனக்கும் நல்ல காலமும் நல்ல நேரமும் கூடி வரும். உனக்குத்தான் உன் அப்பா உன் அருகிலேயே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என் பிரியமான செல்லமே, நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கஷ்டப்படுவது எனக்கு ஒன்றும் புதிதல்ல, எனக்கு ஒன்றும் கஷ்டமும் அல்ல. ஆனால் நீ மனவேதனையோடு என்னிடம் வந்து கண்ணீரை சிந்தும் பொழுது அதுதான் மீண்டும் எனக்கு வலிக்கிறது குழந்தையே. உன் கஷ்டங்களை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் பிள்ளையே. உன் கர்மாவோடு நான் மன்றாடுவதை விட என்னுடைய குழந்தை, நான் தேடி பிடித்த பொக்கிஷம் அழுவதுதான் எனக்கு மிகவும் மத வேதனையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை என்னால் சொல்லக்கூட முடியவில்லை. மனம் சுக்கு நூறாய் வெடித்து சிதறுகிறது உன்னுடைய கண்ணீரை பார்த்து. சந்தோஷமாக நீ இரு. அப்பா நான் இருக்கிறேன். நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நேரம் காலம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்திலா வீணாக கவலையோடு உட்கார்ந்திருக்கிறாய்? எழுந்து வா, நம்பிக்கையோடு எழு. முகத்தை அலம்பிவிட்டு நிம்மதியாக உட்கார். உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய் உன் வாழ்க்கையை பார்த்து? மகிழ்ச்சியான தருணத்தையும் மகிழ்ச்சியான செய்தியையும் நிம்மதியான வாழ்க்கையையும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் துன்பத்திற்கு இடமே இருக்காது. இன்பம் மட்டுமே கொட்டி கிடக்கும் உன் வாழ்வில்.
இனி உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகும் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னுடைய இழப்பு, உன்னுடைய மனவலியை சொல்லி சொல்லி மாளாமல் முடியாமல் இருக்கிறாய். இனி எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு மறையப் போகிறது, குறையப் போகிறது. எதற்குமே வருத்தப்படாதே. நீ என்குள்ளும் நான் உன்னுள்ளும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனை உனக்குள்? நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நிரந்தர நன்மையாகவே இருக்கும் அந்த நல்லதும் கூட. யாரையும் கஷ்டப்படுத்தியோ மனவேதனைப்படுத்தியோ கிடைக்கும் சந்தோஷம் இனி உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க மற்றவரை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் உன் சாயிநாதர் அனுப்பி வைக்கிறேன். பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் துவங்கு. எதற்காகவும் இனி நீ கலங்கக்கூடாது. மறந்தும் கூட உன் கண்களிலிருந்து ஒரு துளி நீர் வீணாகக்கூடாது. உன்னை ஆசிர்வாதம் செய்யவும், உன் வாழ்க்கையை மேம்படுத்தவும், உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைக்கவும், உனக்கே உன்னை புரிய வைக்கவும் உன் சாயி தேவா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்பத் துன்பம் அனைத்திற்கும் உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னை மீறி எதுவும் உன் உலகில் நுழைய முடியாது, உன்னை தீண்டவும் முடியாது. என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சுபமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. ஆபத்திலிருந்து உன்னை காக்கவும் நான் உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்ன ஆபத்து வந்தாலும் உன்னை அதிலிருந்து காப்பேன், மீட்டெடுப்பேன் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். எல்லாமே உனக்கு ஜெயம்தான். கவலைப்படாதே. நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையை நான் மீட்டெடுப்பேன். உன் பிரச்சனைகளை சரி செய்வேன். உனக்கு தேவையான வாழ்க்கையை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளவு மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய். நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழப் போகிறது. உன்னுடைய கண்ணீர், கவலை, வேதனை, சோதனை எல்லாம் முடியப் போகிறது. உனக்கானது எல்லாமே தயாராக இருக்கிறது. சரியான நேரத்தில் அது உன்னை வந்து சரணடையும். இப்படி வேதனையாகவும் கவலையோடும் உன் முகத்தை வைத்துக்கொண்டு நீ உன் மனதை இப்படி நிம்மதி இல்லாமல் வைத்து கொண்டிருந்தால் நான் உன் அருகில் வந்தால் கூட அதை உன்னால் உணர முடியாது. ஏற்றுக்கொள்ள உன் மனமும் ஏங்காது. தைரியமாக இரு. உன் தந்தை நான் உனக்காகவே இருக்கிறேன். என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிரு. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில், கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது அந்த கன நொடி போதும் உன் கண்முன்னே நான் வந்து தோன்றுவேன். உன் பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வாக நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். பொறுமையாக இரு. உனக்கான நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக நாளை உனக்கு வரும். உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளின் காரணத்தினால் எந்த ஒரு தவறான முடிவையும் நீயே எடுத்துவிட்டு உன்னையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? அது உனக்கும் புரியும் தானே? பின் உன் மனதை போட்டு ஏன் இவ்வளவு வருத்தத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய்? காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உனக்கு கேட்காது. உன்னுடைய கண்களில் உன் சாயப்பாவும் பட்டிருக்க மாட்டேன். இதோ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்தானே? என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? அப்படியென்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். கற்கண்டை போன்ற நற்செய்தி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் துயரங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் காயப்பட்ட மனதோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் மனபாரம் சற்று குறைந்திருக்கிறதா?
குறைந்திருக்கும் என்று உன் சாயப்பா அதிகமாகவே நம்புகிறேன். குழப்பத்தில் இருக்கும் பொழுது எந்த முடிவையும் எடுக்காதே, எடுக்கக்கூட நினைக்காதே. ஏனென்றால் குழப்பத்தோடு எடுக்கும் முடிவு எதுவுமே சரியான முடிவாக இருக்கும் வாய்ப்பே கிடையாது. நிம்மதியாக இருக்கும் நேரத்தில் 100 முறை சிந்தனை செய்து எடுக்கும் முடிவே பல நேரத்தில் தவறாகி முடிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது எடுக்கும் முடிவு சர்வ நிச்சயமாக தவறாகத்தான் முடியுமே தவிர சரியானதாக இருக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உன் வாழ்வில் என் அற்புதங்களை நடத்துவதற்காக நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நான் தருவேன். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் மிகப்பெரிய மாற்றமாகத்தான் இருக்கும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நான் அதை நிறைவேற்றி காட்டுவேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நானே உனக்கு வழங்குவேன். உனக்கான புதிய அத்தியாயம் நாளை துவங்க இருக்கிறது. உன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். ஓடோடி வந்து சாயிநாதரை, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று நீ சொல்லும் அந்த சொல்லிற்காகவே நானும் ஆவலோடு என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். நம்பிக்கையோடு முழு மனதோடு எப்பொழுதுமே சாயி நாமத்தை சொல்லிக்கொண்டே மனதில் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் எந்த நாளும் சிறப்பான நாளாகவே இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்ய பழகலாம். முழு ஈடுபாட்டோடு நம் செயலை செய்தால் உனக்கான வெற்றி உனக்கானது மட்டுமே. எல்லா எண்ணங்களும் சென்ற பிறகு உன் மனதில் ஒரு புதுவிதமான வெற்றிடம் தோன்றும். அந்த வெற்றிடத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் உன் வாழ்வில் மிக பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உன்னால் காண முடியும். என்ன முடிவு எடுக்கலாம், பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை உன் மனம் மிக தெளிவாக சிந்தனை செய்யும். இந்த முழு நிலவு நாளில் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் நிகழ்ந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறி உனக்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். எந்த பொருள் மீது ஆசை வைத்தாலோ எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தாலோ மனம் அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த மனதை நேர் எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு இருக்க செயல்பட வேண்டும். அது எப்படி முடியும் என்றால் உன் மூக்கிற்கு மேலே இரு புருவ மத்திக்கு நடுவே உன் எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி உன் எண்ணத்தை நீ மிக ஆழமாக பார்த்தாயானால் உன்னுடைய அலைப்பாயும் மனம் மிக சரியாக உன்னுடைய எண்ணத்தை நோக்கியே செல்லும். இதைதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உன் எண்ணத்தை ஒரே எண்ணமாக ஒரே நேர்கோடாக வைத்துப் பார். அப்பொழுது உன்னுடைய அலைப்பாயும் மனம் ஒரே இடத்தில் இருக்கும். தீர்க்க சிந்தனையாகவே இருக்கும். எல்லாம் இனி வரும் நாட்களில் சரியாகிவிடும். நான் உனக்காகவே துவாரகா மாயியில் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வேண்டியதை வழங்கவே நான் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையின் கர்மாவோடு நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். விரைந்து என்னை காணவா? விரைந்து வந்தாலும் என் தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா, என்னை பார்க்க முடியுமா முடியாதா என்று காத்திருக்கும் பல பேர் மத்தியில் நான் உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ அல்லவா?
இனி உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்காகவே மாறப்போகிறது. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். அதை ஆனந்தமாக நான் கண்டுகளிக்கப் போகிறேன். எது நடந்தாலும் அமைதியாக இருந்துவிடு. அப்படி நீ அமைதியாக இருந்தால் யாரையுமே உன்னால் மிக எளிதாக வசப்படுத்திக் கொள்ள முடியும். ஏமாற்றம் அடையும் பொழுதோ, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்களை சந்திக்கும் பொழுதோ நிதானமாக நின்று யோசி. அப்பொழுதுதான் உன்னுடைய எதிர்பார்ப்பே தவறு என்பது உனக்கு மிக தெள்ளத் தெளிவாக புரியும். பிறரை தாழ்த்தி பேசி உன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன்னுடைய தலைக்கணமாகத்தான் இருக்கும்.